கடந்த வாரத்திலே இந்த பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை நாம் கேட்டோம். கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இந்த செய்தி, அதாவது செகண்ட் பார்ட் இல்லை, ஆனால் இன்னொரு டைமென்ஷன் அல்லது இன்னொரு பகுதியை நாம் வேறு விதமாக நம்ம பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே மார்த்தாளும் மரியாளும் லாசருவை குறித்து, லாசரு வியாதியாக இருக்கிறான் அப்படின்ற அந்த செய்தியை இயேசு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, லாசரு வியாதியாக இருக்கிறான், நீ மிகவும் நேசித்த லாசரு வியாதியாக இருக்கிறான், வாங்கன்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன பண்ணுறாரு, உங்களுக்கும் எனக்கும் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஓடுவோம். உடனே நம்ம அவங்க மேலே அனுபவிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோயோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஓடுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, வியாதியாய் இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட பொழுதும், கேள்விப்பட்ட பொழுதும் 2 நாள் தாம் இருக்கிற இடத்திலே தங்கினாராம். அப்போ காட்ஸ் டிலே, கடந்த வாரத்தில் பார்த்தோம், காட்ஸ் டிலே, காட் டிலே பண்ணுறாரு, ஒரு விஷயத்துக்கு டிலே பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். காட்ஸ் டிலே என்னவெல்லாம் நடந்தது, காட்ஸ் டிலே பண்ணதுனால எப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயத்தை எல்லாம் ஆண்டவர் செய்தாரு, ஏன் காட் டிலே பண்ணாரு அப்படின்ற காரியத்தை குறித்து பார்த்தோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில குறித்தும் சரி, கர்த்தர் ஒரு விஷயத்தை டிலே பண்ணுறாருன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒன்று யோசிக்கணும், ஒன்று நம்பணும், அது நல்லதுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் அனைத்தையும் சகலத்தையும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார் என்பது நம்ம அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ஆக இந்த மார்த்தார் மரியாள் லாசரு வாழ்க்கையில் அவங்கள அவ்வளோ நேசிச்சார். வேதம் சொல்லுகிறது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லுகிறது. அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. அந்த அளவுக்கு நேசித்த சமயத்தில் கூட அவர் 2 நாள் தாமதமாய் வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அந்த இடத்துல இருக்கிற அநேக யூதர்களில் பலர் அன்றுக்குள்ளாக விசுவாசம் உள்ளவர்களாக ஆனார் என்று சொல்லி, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அநேக காரியங்கள் தடைபட்டு கொண்டிருக்கலாம் அல்லது தாமதமாய் கொண்டிருக்கலாம். ஒருவேளை டிலே ஆண்டவர் டினை பண்ணார் என்று சொல்லி அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அவர் டிலே பண்ணாலும் அவர் டினை பண்ணல, அதை மறுக்கல, அதை சரியான நேரத்தில் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே பார்த்தோம். அதே அடுத்த பகுதியிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவனின் கடந்த வாரத்திலே காட்ஸ் டிலே குறித்து பார்த்தோம். இந்த வாரத்திலே காட்ஸ் வே, தேவனின் வழியை குறித்து பார்க்கிறோம், அல்லது தேவனுடைய வழிகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 11 அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 38, 39 நாம் எல்லாரும் சேர்ந்து அந்த வேத பகுதியில் எடுத்துக்கொள்ளலாம். 11 அதிகாரம் 38, 39 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறை இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே. என்னவா, கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னா 4 நாள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி மார்த்தாள் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வசனத்திலிருந்து அதன் பிறகு வருகிறதான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வழி எப்பொழுதும் மனுஷனுடைய வழியை போல இருக்காது. கர்த்தருடைய வழிகள் எப்பொழுதும் கர்த்தருடைய வழியையும் மனுஷனுடைய வழியையும் நாம் கம்பேர் பண்ண முடியாது. கர்த்தரின் வழிகள் எப்போதும் வித்தியாசமானதாக இருக்கும். கர்த்தருடைய வழிகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆனால் ஆரம்பத்தில் நமக்கு பலவிதமாய் தோணும், இது எப்படி, இங்கே எப்படி, இந்த நேரத்தில் எப்படி, ஏன் இப்படி அப்படின்னு பல காரியங்கள் தோணும். ஆனால் கர்த்தருடைய வழிகளையும் மனுஷருடைய வழிகளையும் கம்பேர் பண்ண முடியாது. எப்பொழுதும் அது வித்தியாசமாக இருக்கும். நமக்கு தோணும் சில சமயத்தில், சிவந்த சமுத்திரம் முன்னாடி வந்துடுச்சு, வழியே இல்லை, எப்படி நம்ம போக முடியும்? மோசே கிட்ட ஆண்டவர் நீ ஜெபம் பண்ணு, நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொன்ன உடனே இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி மோசே யோசிக்கல. உடனே ஆண்டவர் சொன்னதை செஞ்ச உடனே அது 2ஆக குவியலாக நின்றது, வழியை உண்டு பண்ணிட்டார் இல்லாத இடத்துல. ஆக ஆரம்பத்தில் நமக்கு ஒரு விதமாய் தோன்றும், ஆனால் கர்த்தருடைய வழிகள் எப்போதும் வித்தியாசமானது தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் நீங்களும் நானும் யோசிக்கிறது போல இல்லை. கர்த்தருடைய கிரியைகள் நீங்களும் நானும் யோசிக்கிறது போல இருக்காது. கர்த்தருடைய செயல்கள் நீங்களும் நானும் யோசிக்கிறது போல இருக்காதுங்க.
ஆக எவ்வளவு அற்புதமானவர் என்பதை நம்ம இந்த பகுதியில், கர்த்தர் எவ்வளவு அதிசயமானவர் என்பதை இந்த பகுதியில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு முதலாவது காரியம், பிலீவ் காட்ஸ் வே. கர்த்தருடைய வழியை நம்புங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தருடைய வழியை நம்பணும். நம்ம முதல்ல கர்த்தருடைய வழியை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய வழியை நம்பணும். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஒரு வழியில் கூட்டிட்டு போறாருன்னு சொன்னா, அது வனாந்தரமான வழியா இருக்கலாம், அது பள்ளத்தாக்கான வழியா இருக்கலாம், அது மரண கட்டுகள் நிறைந்த வழியா இருக்கலாம், அல்லது அது சமவெளியான வழியா இருக்கலாம், அல்லது அது புல்வெளியான வழியா இருக்கலாம், அல்லது அது கரடு முரடான வழியா இருக்கலாம், அல்லது அது முட்கள் நிறைந்த வழியா இருக்கலாம். ஏன்பா இந்த மாதிரி வழியில் என்ன கொண்டு போறீங்க, இவ்வளவு பெரிய சூழ்நிலை என்ன கொண்டு போறீங்க அப்படின்ற கேள்விகள் எனக்குள்ளாக, குழப்பங்கள் எனக்குள்ளாக இருக்கலாம். இந்த மாதிரி வியாதியின் வழியில் என்ன கொண்டு போறீங்க, இந்த மாதிரி பலவீனத்தின் வழியில் என்ன கொண்டு போறீங்க, நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன், நான் நினைச்ச ஒரு எறும்பு கூட பிரச்சனை பண்ணது இல்லையே, நான் எந்த பாவத்தையும் நான் செஞ்சது இல்லையே, எனக்கு ஏன் இந்த மாதிரி வலிகள், எனக்கு ஏன் இந்த மாதிரி வியாதிகள், எனக்கு ஏன் இந்த மாதிரி பாடுகள், உபத்திரவங்கள், எனக்கு ஏன் இத்தனை செலவுகள், எனக்கு ஏன் இத்தனை இழப்புகள் என்கிறதான கேள்வி சில சமயம் நாம் போகிற வழியிலே நம்ம அநேக சமயத்தில் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த வழியில் நம்ம போனாலும் பிலீவ் காட்ஸ் வே. அப்படிப்பட்ட நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வழியிலே நாம் சென்றாலும் பிலீவ் காட்ஸ் வே. இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் 40 வருஷம் நடத்தப்பட்ட போது கர்த்தருக்கு விரோதமாக எவ்வளவு முறுமுறுத்தார்கள். மோசே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருடைய வழியை நம்புங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எவ்வளவு அற்புதங்களை பார்த்த பொழுதும், எவ்வளவு அதிசயங்களை பார்த்த பொழுதும், இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேக ஸ்தம்பத்தோடும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினோடும் அவர்கள் முன்னும் பின்னுமாய் ஆண்டவர் பாதுகாத்தவராய் நடந்த போதும் இஸ்ரவேல்கள் முறுமுறுத்தார்கள் அந்த வனாந்தர வழியிலே. அப்போ வந்து இவர் பேசிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் இருக்காரு, ஆண்டவர் சரி பண்ணுவார். அப்புறம் அவர்கிட்ட போய் ஜனங்களுக்காக அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கணும், இப்போ சரியாயிடுவாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. கர்த்தருடைய வழியை நம்ம வாழ்க்கையில் எல்லா சமயத்திலும் நம்பணும். சகலமும் அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் எதுக்கு நடக்குதான்? எல்லா நன்மைக்கு தான். எல்லா நன்மைக்கு எதுவாக தான் நடக்கு. நீங்கள் கேட்கலாம், இதில் என்னப்பா நன்மை? நான் வியாதியா இருக்கிறான்னு சொல்லி 2 நாளுக்கு முன்னாடியே சொல்லி அனுப்புனேன், 4 நாள் கழிச்சு நீங்க வரீங்களே, இதுல என்ன நன்மை? நீங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரன் இறந்திருக்க மாட்டான், நீங்க இருந்திருந்தீங்கன்னா லாசர் இறந்திருக்க மாட்டான், நீங்க நேசித்தவன் இறந்திருக்க மாட்டான். ஜனங்க சொல்றாங்க, இவன் தானே காது இல்லாதவங்களுக்கு காது கொடுத்தது, இவர் தானே கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தது, இவனை மறிக்காமலும் செய்திருக்கலாமே. ஜனங்க எல்லாம் சொல்றாங்க. ஆண்டவருக்குள்ள என்ன நடந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வழியை நானும் நீங்களும் நம்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி நம்ம சொல்லாமா, அது வித்தியாசங்க. நான் நினைக்கிறது மாதிரி இருக்காது, அது வித்தியாசங்க. நான் யோசிச்சு இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க, அப்படி இருக்காது, அது வித்தியாசங்க, அது வித்தியாசம். இங்க பாருங்க, 39வது வசனத்தை வாசிக்கலாம். யாரா எடுத்தவங்க வாசிக்கிறீங்களா? இயேசு என்ன கல்ல, அதுதான் வேணும் எனக்கு. என்னங்க கல்ல? அங்கே பாருங்க, அது நான் போல்டு பண்ணியிருக்கிறேன். எதை எடுத்து போடணுமா? கல்லை எடுத்து போடுங்க. இயேசுவால் எடுத்து போட முடியாதா? இயேசு அப்படி மரித்த லாசருவே உயிரோடு எழுப்புறாருன்னு சொன்னா கல்லை எடுத்து போடுறதுக்கு கர்த்தரால முடியாதா? அப்போ கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்கள்ட்ட சொல்கிறாங்க. சொல்லுமா, அந்த ஏ பகுதியை போடுங்க, ரிமூவ் த ஸ்டோன். கல்லை எடுத்து போடுங்க. எதை எடுத்து போடணுமா? கல்லை எடுத்து போடுங்க. இதான் ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் சாதாரண வழியில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். சில சமயங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதை தீர்மானிக்க வேண்டியது கர்த்தர் தான், நான் இல்லை. இங்க கவனிங்க, இங்க மனிதனால் செய்ய வேண்டியதை மனிதனை செய்ய சொல்கிறார். ஒரு மனிதனாய் அல்லது ஒரு விசுவாசியாய் செய்ய வேண்டியதை நானும் நீங்களும் செய்யணும். அதுபோல
அதன் பிறகு தேவனாய் கர்த்தர் அவர் வேலையை செஞ்சு முடிப்பார். நான் மீண்டும் சொல்லட்டுமா? முதல்ல நான் ஒரு தேவ பிள்ளையாய், முதல்ல நான் ஒரு தேவ மனுஷனாய், முதல்ல நான் ஒரு தேவ விசுவாசியாய், தேவனை விசுவாசிக்கிறவனாய், அவருடைய வழியை விசுவாசிக்கிறவனாய் நான் செய்ய வேண்டியதை செய்யும் போது என் கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில செய்வார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். கர்த்தர் வழியிலே, அவருடைய வழியிலே அவர் செய்வார். நான் நடக்கும்போது, நான் வாழும்போது, நான் போகும்போது, நான் எதை செய்யும் போதும் கல்லை எடுத்து போடுப்பான்னு சொல்லுவார். இந்த கல்லை எடுத்து போடு, இந்த விஷயத்தை நீ செய், இங்க நீ போ, இங்க நீ போகாத, இந்த விஷயத்தை நீ முடிச்சு காட்டு, இந்த விஷயத்துல நீ சாதிச்சு காட்டு, இதை நீ அடையி அப்படின்னு சொல்லுவார். சொல்லமா ரிமூவ் தி ஸ்டோன், சொல்லமா கல்ல சொல்றாரு பாருங்க. கல்லை எடுத்து போடுங்கப்பா, கல்லை எடுத்து போடுங்க. அந்த கல்லை முதல்ல எடுத்து போடுங்க. தேவனின் அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் காண வேண்டும் என்று சொன்னால், தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்ய சொல்லும் போது அதன் மேல ஒரு பெரிய விசுவாசத்தை வைத்து கர்த்தருடைய வழி சரியானதா இருக்கும். கல்லை எடுத்து போடுங்க. ஆனா மார்த்தா என்ன சொல்றாங்க? நாருமே 4 ஆயிடுச்சே. கர்த்தர் வழி வித்தியாசங்க. அவர் சொன்னது மட்டும் செஞ்சிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழி வித்தியாசமானது. கர்த்தருடைய வழி வித்தியாசமானது. கர்த்தருடைய வழி சில சமயத்தில் இதை செய்வதா, இப்படி செய்வதா, இதை எப்படி நான் செய்யறது அப்படின்ற ஒரு கேள்விகள் எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக எழும்பலாம். இயல்பான முறையில் சில சமயத்தில் நமக்கு கிடைக்காது. நான் மீண்டுமாய் சொல்றேன், மனிதனால் செய்யக்கூடியதை மனிதரிடம் செய்ய சொல்லுகிறார். நான் செய்ய வேண்டியதை நான் முதலில் செய்ய வேண்டும். நான் கல்லை புரட்டி போடணும்னு கர்த்தர் என்கிட்ட சொல்றாருன்னா அதை நான் செய்யணும். நான் சொல்லக்கூடாது, இப்போ திறந்தா 4 நாள் ஆச்சு நாருமே. ஒருவேளை மார்த்தாள் எப்படி யோசிச்சிருக்கலாம்? சொந்த சகோதரனாச்சே, நான் அவனை அவ்வளோ அழகாக பார்த்துருப்பேன், அவன் வளரும் போது அவன் கூட நான் விளையாடிருப்பேன், அவன் எப்படிலாம் இருந்திருப்பான். இப்போ 4 நாள் ஆயிடுச்சு, நான் அந்த நாருமே அந்த முகத்தினால பார்க்க முடியாது. ஒருவேளை மனசுக்குள்ள அதெல்லாம் இருந்திருக்கலாம். மார்த்தாளுக்கு என்ன நடந்திருக்கும், அவங்களுக்குள்ள என்ன ஓடிச்சுன்னு தெரில, என்ன விதமான இமோஷனல் உள்ள நடந்துச்சுன்னு தெரில. உடனே மார்த்தாள் வந்து சொல்றாங்க, நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தருடைய வழி நான் நம்பணும். பிலீவ் காட்ஸ் வே. கல்லை எடுத்து போடுங்க. அது நம்ப முடியாத ஒரு இடமா இருக்கலாம், செய்யக்கூட தயங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். கர்த்தர் சொன்னா, மனிதன் செய்ய சொல்லுவதை அவர் மனிதனுக்கு சொல்லும்போது, அதை மனிதன் செய்யும்போது தேவன் தன்னுடைய தெய்வீக வேலையை அவர் செய்வார். ஹல்லேலூயா. கல்லை எடுத்து போடுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கல்லை கொஞ்சம் எடுத்து போட்டுடுங்களேன். அவர் சொன்னார்னா செய்யுங்களேன். அந்த கல்லை தான் கொஞ்சம் எடுத்து தான் போட்டுருங்களேன். ஏன்னா லாசரு எழுந்து வர்றதுக்கு அந்த கல் தான் தடையாக இருக்குது. கர்த்தரால் முடியும், ஆனால் என்னை உங்களுக்கு செய்ய சொல்கிறாருன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கும். அப்புறம் நீங்கள் என்னப்பா, நான் கஷ்டமே பட மாட்டேன், ஆனால் கூரை பிச்சுக்கிட்டு எனக்கு பணம் கொட்டிவிடணும்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? கல்லை எடுத்து போடணும்ல. வேறவே வரக்கூடாது, ஆனால் காசு பேங்க்கில் வரணும். கல்லை எடுத்து போடுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? கஷ்டமே நான் படக்கூடாது, வேலையே நான் செய்யக்கூடாது, படிக்கக்கூடாது, ஆனால் சர்டிஃபிகேட் வேணும். இது எப்படியா நடக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. ரிமூவ் த ஸ்டோன். கர்த்தர் என்ன உங்களையும் வேலை செய்ய சொல்கிறாரு. அதை நான் செஞ்சால் தான் மரித்த லாசருவை ஆண்டவர் எழுப்ப வல்லவராக இருக்கார். அவரால் முடியும். அவன் இறந்து போய் 4 நாள் ஆன முடியும், உயிரோடு எழுந்து வான்னு சொல்லி எழுப்புன தேவனால கல்லை போப்பா இப்படி தள்ளி போன்னு சொன்னா போவாதா? பாருங்க, நான் சொன்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கு யோசிக்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் நடக்குமா? பார்வோன் சேனை துரத்திக்கிட்டு வருது, முட்டுக்கட்டை மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குது, வழியே இல்லை, எந்த பக்கமும் போக முடியாது. சரி, வழியை உண்டு பண்ணிட்டார், போயிட்டாங்க.
வழியை உண்டு பண்ணி போயிட்ட பிறகு பின்னாடி இருக்கிற ஜனங்களும் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. சிலர் பார்த்து சொல்கிறாங்க, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, சமுத்திரம் ஒன்றும் பெரிய ஆழமாலாம் இல்லை, அது முழங்கால் வரைக்கும் தான் இருந்துச்சு, அதனால் ஜனங்க நடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னவா, முழங்கால் ஆழம் வரைக்கும் தான் இருந்துச்சான் சமுத்திரம், அதனால ஜனங்க நடந்து போயிட்டாங்களாம். சிலர் அப்படி தான் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறவங்க, பைபிளுக்கு விரோதமாக இருக்கிறவங்க, பேசுகிறவங்க. பெரிய ஞானிவான். சரி சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும், நீ சொல்ல வேண்டாம்ல, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும். அந்த முழங்கால் தண்ணியில் இஸ்ரவேலை நடத்தினார்ல, அதே முழங்கால் தண்ணியில் பார்வோன் சேனையை போட்டு தள்ளினார்ல. அப்போ என் கர்த்தர் பெரியவர் தானே, எவ்வளோ பெரிய தேவன். நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும், கர்த்தர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிட்டாரு. ஹல்லேலூயா, எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நான் செய்யணும். கல்லை எடுத்து போடுங்க சொல்லமா, இது மனசில் பதிஞ்சிட்டோம். கல்லை நமக்கே சொல்லிக்கலாம். கல்லை ஒருவேளை இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம கல்லை எடுத்து போடாமல் இருக்கிறதுனால தான் லாசருவை பார்க்காம இருக்கிறோம், அற்புதத்தை பார்க்காம இருக்கிறோம். நீங்கள் எந்த கல் வேணாம்னு நினச்சிக்கங்க. அது ஒருவேளை என் வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகன்ற கல்லாக இருக்கலாம், அவிசுவாசன்ற கல்லாக இருக்கலாம். அற்புதத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு, லாசருவை உள்ளந்து வெளியில் வந்த அந்த அற்புதத்தை பார்க்காதபடிக்கு ஒருவேளை சந்தேகமாக இருக்கலாம், அவிசுவாசமாக இருக்கலாம். ஒருவேளை என் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை அடையல, சோம்பேறித்தனமாக இருக்கலாம். நம்மளுக்கு ஆசை மட்டும் நிறையா இருக்கும், ஆனால் வேலை மட்டும் செய்ய மாட்டோம். ஆசை நிறையா இருக்கும், ஆனால் வேலை கொஞ்சம் கூட செய்ய மாட்டோம். வீடு கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், கட்டுங்க, வேலைக்கு போங்க. உண்மைதானே? நான் அதாகணும், இதாகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, பண்ணுங்க. நல்லா படிங்க. இன்றைக்கி தலை குனிஞ்சு படித்தா தான் நாளைக்கு தலை நிமிர்ந்து வாழ முடியும். அப்போ தலை குனிஞ்சு படிங்க, நம்ம படிக்கணும். அதை விட்டுட்டு நான் எல்லாமே வேறவே வராமல் எல்லாத்தையும் சாதிக்கணும், எல்லாத்தையும் சந்திக்கணும்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? ரிமூவ் த ஸ்டோனுங்க, ரிமூவ் த ஸ்டோன். எது? என் சோம்பேறித்தனம். ஒருவேளை அது சோம்பேறித்தனமாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் நான் செழிப்பை காணாமல் இருப்பதற்கு ரிமூவ் த ஸ்டோன். உங்கள் உயிர்ப்புக்கு தடையாக இருக்கும் கல்லை எடுத்து போடுங்க. உங்கள் செழிப்புக்கு தடையாக இருக்கிற கல்லை எடுத்து போடுங்க. என்னுடைய உயர்வுக்கு தடையாக இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும். என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற கல்லை எடுத்து போடணும். என் அற்புதத்திற்கு தடையாக இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும். என் ஆரோக்கியத்திற்கு தடையாக இருக்கிற கல்லை எடுத்து போடணும். என் பலனுக்கு தடையாக இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும். என் செழிப்புக்கு தடையாக இருக்கிற கல்லை நான் எடுத்து போடணும். உங்கள் அற்புதத்திற்கு வழியில் நிற்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் எடுத்து போட சொல்கிறார்னா, நானும் நீங்களும் எடுத்து போடணும். சொல்லாமா, நான் செய்ய வேண்டியதை நான் செய்யும்போது அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். ஆனால் நான் சும்மா உட்காரக்கூடாது, நான் சும்மா இருக்கக்கூடாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நடக்கும் நடக்கும் நடக்கும்னு வீட்டில் விசுவாசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. போன வாரம் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணிக்கிட்டு வீட்டிலே இருந்தால் அதுக்காக செயல்படணும். அப்போ தான் அது என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லி கர்த்தர் நடத்துவார். அவர் நல்லா கவனிங்க. ரிமூவ் த ஸ்டோன். காட்ஸ் வேஸ் ஆர் சுப்ரீம். கர்த்தருடைய வழிகள், அவருடைய வழிகள் எல்லாம் சுப்ரீம்ங்க. அவருடைய வழிகள்லாம் உன்னதமானவைங்க. அவருடைய வழிகள்லாம் சிறப்பானவை. அவர் செயல்களெல்லாம், அவருடைய கிரியைகளெல்லாம் சிறப்பானவைகள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 55 8-9 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 55 8-9 வரைக்கும் அவருடைய வழியை குறித்து சொல்லுது பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னவா? நீங்க நினைக்கிறது மாதிரி நான் நினைக்கிறது இல்லப்பா. நீங்க போற வழி என்னுடைய வழி இல்லை, என் வழி வித்தியாசம், என் வழி சுப்ரீம். எப்படி சொல்றாரு பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ, உயர்ந்து இருக்கிறதோ,
அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அம்பா, நீ நினைச்சுக்காத உங்க வழி மாதிரி என் வழி இருக்குன்னு நினைச்சுக்காத, உங்க யோசனை மாதிரி என் யோசனை இருக்குன்னு நினைச்சுக்காத, அல்லது நீ யோசிக்கிறது மாதிரி நான் யோசிக்கணும்னு நினைச்சுக்க வேண்டாம். உங்க வழியை விட என் வழி பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயர்ந்தது என்னுடைய வழி என்று சொல்லி கர்த்தர் ஏசாயா மூலமாய் சொல்கிறார். அவருடைய வழி வித்தியாசமானது மாத்திரமல்ல, அவருடைய வழி சுப்ரீம், சிறப்பானது, உன்னதமானது. அது மாத்திரமல்ல, அவருடைய வழிகள் பெர்ஃபெக்ட் ஆனது. His ways are perfect. அவருடைய வழிகள் பெர்ஃபெக்ட் ஆனது. சங்கீதம் 18 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிட்டது. எப்படி இருக்குது பாருங்க, என்னங்க உத்தமமானது அவருடைய வழிகள், பெர்ஃபெக்டா இருக்கும் அவருடைய வழிகள். அதை நானும் நீங்களும் நம்மளை சொல்லலாமா? பிலீவ் காட்ஸ் வே, பிலீவ் காட்ஸ் வே. அதை விட்டுட வேண்டாம். நம்ம இன்னைக்கு ரிமூவ் த ஸ்டோன், அந்த லாசருவை வெளியில அற்புதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் நான் ரிமூவ் பண்ணணும். அவர் வழியில நான் ரிமூவ் பண்ணணும். அவர் செய்ய சொல்றதை நான் செய்யணும். அவர் செய்யணும்னா செய்யணும், அவர் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அவர் சொன்னதை செய்யுங்க, அவர் சொல்லாததை செய்யாதீங்க. ஹல்லேலூயா. அப்ப இப்ப சொல்லியிருக்காரு, ரிமூவ் த ஸ்டோன். ரிமூவ் பண்ணுங்க. உங்க அவிசுவாசத்தை ரிமூவ் பண்ணணும். நம்முடைய அவிசுவாசத்தை ரிமூவ் பண்ணணும். நம்முடைய சந்தேகத்தை ரிமூவ் பண்ணணும். நம்முடைய பலவீனங்களை ரிமூவ் பண்ணணும். நம்முடைய கேள்விகளை ரிமூவ் பண்ணணும். நம்முடைய குழப்பங்களை ரிமூவ் பண்ணணும். தேவையில்லாத கோபங்களை ரிமூவ் பண்ணணும். தேவையில்லாத பெருமைகளை நான் ரிமூவ் பண்ணணும் எனக்குள்ள இருந்து. அப்போதான் நான் அற்புதத்தை காண முடியும். ஹல்லேலூயா. லாசருவே வெளியில வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லி அற்புதத்தை காண செய்வார். ஆனா நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். His ways are perfect மாத்திரம் இல்லை, His ways are supreme மாத்திரம் இல்லை, His ways are supernatural. சில சமயங்களிலே கிரகிக்க முடியாத பெரிய அற்புதத்தை செய்வார். நம்பவே முடியாது, அப்படிப்பட்ட பெரிய அற்புதத்தை செய்வார். இந்த உலகம் அதை குறித்து டிபேட் பண்ணும், இந்த உலகம் அதை குறித்து கேள்விப்படும், இந்த உலகம் பெரிய விஷயத்தை செய்யும். பாருங்க, இந்த லாசருவை இதுவரைக்கும் இப்படி அவங்க பார்த்ததே இல்லை. செத்து 4 நாள் ஆச்சு, மரணிச்சு 4 நாள் ஆச்சு. அவளே சொல்றா நாருமே அப்படின்னு சொல்றா. லாசருவை வெளியே வான்னு சொன்ன எழுந்து வெளியே வந்துட்டாங்க. நம்ப முடியல, அங்க இருக்கிறவங்களாலே நம்ப முடியல. ஐயோ, இப்படி நான் பார்த்ததில்லை. அவங்களுடைய ஆச்சரியம் பாருங்க. His ways are supernatural. சில சமயங்களில் அப்படி செய்வார். ஆனால் சில சமயங்களில் சிம்பிளாகவும் செய்வார். ஆனால் நான் செய்ய வேண்டியதை நான் கர்த்தர் சொல்லும்போது செய்யணும். இது என் மனசில் இன்னைக்கு பதிஞ்சிட்டோம். உடனேன்னு சொல்லலாம், இங்கே கை வச்சு சொல்லலாம், நான் சும்மா இருக்கக்கூடாது. ரிமூவ் த ஸ்டோன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார்னா ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் யுவர் டவுட்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டார்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சிடணும். ரிமூவ் யுவர் அன்பிலீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா செஞ்சிடணும். ரிமூவ் யுவர் லேசினஸ் அப்படின்னு சொன்னார்னா நான் அதை செய்யணும். விளையாட்டுத்தனத்தை ரிமூவ் பண்ணுங்கன்னு சொன்னால் செய்யணும். செஞ்சாதான் அற்புதத்தை செய்ய முடியும். முதல்ல நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். என்னங்க, ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, பலிபீடத்தை நான் ப்ரிப்பேர் பண்ணலன்னா, அவருக்கான பலிபீடத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான வேலையை நான் செய்யலைன்னு சொன்னால் அக்கினி வந்து பலிபீடத்தை பட்சிக்காதான். நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். உண்மைதானே? நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். தெகதாக்கி அகற்றுங்க, கல்லை எடுத்து போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் நான் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். எடுத்து போட்டுடலாம். ஹல்லேலூயா. His ways are difficult too. அவருடைய வழிகள் கடினமானவைகள் கூட. அவருடைய பாதை சில சமயங்களில் கடினமாக தான் இருக்கும். ஐயோ, துண்டகானம் துணியை காணும் ஓடிடலான்ற மாதிரி சில சமயத்தில் தோணும். ஆனால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்துவார். பிசாசானவன் ஒருவேளை தீமைக்காய் செய்கிறதை அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அவன் ஒரு வழியாய் என்னை தேடி வருவான். ஆனால் ஆண்டவரை பார்த்தா 7 வழியாக அவன் துண்டகானம் துணியை காணன்னு ஓடுவான்.
சகலமும் நன்மைக்கு எதுவாய் கர்த்தர் மாற்றுவார். பட் நான் செய்ய வேண்டியது நான் செய்யணும். ரிமூவ் த ஸ்டோர். மத்தேயு 7:13 வசனம் சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கும், அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் தான். என்னவா, உலகத்தில் நான் நல்லா வாழணும், நான் செழிப்பாக வாழணும், நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொன்னால் நிறைய வழி இருக்குது, நிறைய அநியாயமான வழி இருக்குது. லஞ்சம் வாங்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஏமாற்றலாம், அவனை பிடிக்கலாம் இவனை பிடிக்கலாம், பணத்தை திருடலாம், விசாலமாக இருக்குங்க, நிறைய வழி இருக்குது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வழி கொஞ்சம் குறுகலாக தான் இருக்கும், கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் கடைசியில் நான் போய் சேர வேண்டியது ஜீவன், கடைசியில் நான் போய் சேர வேண்டியது பரலோகம். ஹல்லேலூயா. கடைசியில் நான் போய் சேர வேண்டியது அவர் பாதத்துக்கு. அதுதானே முக்கியம். சொல்லமா, கல்லை எடுத்து போடுங்க. இதை மறந்துட வேண்டாம், கல்லை எடுத்து போட்டுடுங்க. கல்லை எடுத்து போட்டுடலாம். நம்ம அங்கே நேரத்துலலாம் கேள்வி நம்ம கேட்டுக்கிட்டு மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இதை செய்யணுமா, இப்போ போய் இதை செய்யணுமா, இந்த நாள் ஆயிடுச்சு இப்போ போய் நான் செய்யணுமா, அதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்களும் நானும் விசுவாசித்து அவர் சொல்லுவதை செய்தா தேவனுடைய மகிமை நானோ நீங்களோ காண முடியும். அதில் சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. கல்லை எடுத்து போட்டாங்க, தேவனுடைய மகிமையை அவங்க பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அந்த மகிமை, அந்த அற்புதத்தை பார்க்கும்போது அவங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை அவர் செய்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று நம்ம செய்யலாம். ஆண்டவரே, let us commit ourselves. சங்கீதம் 25:4-5 வரைக்கும், சங்கீதம் 25:4-5 வரைக்கும், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உங்கள் பாதைகளை எங்களுக்கு போதியும், உம்முடைய சத்தியத்தில் என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் நான் என்ன பண்ணுறேன்ப்பா, காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லமா, இங்கே தான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லமா, பிலீவ் காட்ஸ் வே. அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக ரிசீவ் த்ரூ காட்ஸ் வே. கர்த்தருடைய வழியின் மூலமாய் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், கவனிங்க. கர்த்தருடைய ரிசீவ் த்ரூ காட்ஸ் வே, தேவனுடைய வழியிலே ಎಲ್ಲವற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ದೇವರ ಮಾರ್ಗದಿಂದ ಎಲ್ಲವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ ಅಥವಾ ಪಡೆದುಕೊಳ್ಳಿ. கர்த்தருடைய வழியில் பெற்றுக்கொள்ள பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், குறுக்கு வழியில் எதையும் தேடாதீங்க. குறுக்கு வழியில் எதையும் தேடிக்கிட்டு இந்த வழி கர்த்தர் கொடுக்குறாரா அந்த வழியில் போங்க. குறுக்கு வழின்ற யோசனைலாம் வேண்டாம். சொல்லாமா, குறுக்கு வழி வேண்டாம். இங்கே பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கிறாங்க பாருங்க. இவர் சொல்றார் பாருங்க, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. அப்பொழுது மரித்தவன் வெளியிலே வந்தான். அதன் பிறகு சொல்லுகிறது பாருங்க, அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். என்ன பண்ணணுமா? கட்டவிழ்த்து விடுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். சொல்லலாம், கட்டவிழ்த்து விடலாம். ரிமூவ் பண்ணணும்னு சொன்னாங்க இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணலாம். சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அற்புதத்தை காணணும்னு சொன்னால் உள்ளேருந்து வான்னு சொன்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லாசரை ஃபுல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க, காலை ஃபுல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அப்படி தான், இப்போவும் அப்படி தான் பண்ணுறாங்கன்னு வைங்க. அந்த காலத்தில் இன்னும் மோசமாக பண்ணுவாங்க. ஃபுல்லு சுற்றிட்டு இருக்கிறாங்க, கையெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க, காலெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ போடுங்க பார்க்கலாம். இந்த பக்கம்லாம் சுற்றி அப்படியே சுற்றி முகம்லாம் சீலைகளால் சுட்டப்பட்டிருக்குது. சீலைகள் நாங்கள் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பாருங்கள், ரெண்டாவது ஃபோட்டோ வேறு, ஃபஸ்ட் ஃபோட்டோ பாருங்கள், ஃபுல்லு சுற்றிட்டு இருக்காங்க. எழுந்து எப்படி வந்திருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தெரியல எப்படி வந்தாருன்னு சொல்லி. ஒருவேளை கொஞ்சம் லூஸாக இருந்தால் இப்படி எழுந்து நடந்து வந்தாரா என்னன்னு தெரியல. உயிரோடு எழுந்து வந்துட்டாரு. இயேசு சொல்றாரு, கட்டவிழ்த்து விடுங்க, லாசருவே வெளியில வா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பாட்டுக்கு ஏன்ச்சு வெளியே வராரு. அற்புதமான, என்ன அதிசயமான ஒரு அற்புதம். இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. 4 நாள் ஆகி லாசருவே வெளியில வாங்கினோடனே அவர் பாட்டுக்கு எழுந்து வராரு. ஒன்றுமே ஆகாத மாதிரி எழுந்து வராரு. ஆனால் ஃபுல்லு சுத்தப்பட்டிருக்கு. பார்த்து சொல்றாரு, அவன் ஃப்ரீ ஆகட்டும்,
அவனை கட்டவிழ்த்து விடுங்க. unbind him, let him go, I'm free out, let him go. அவன் போட்டோம், கட்டவிழ்த்து விடுங்க. வெளியே வந்தாச்சு, ஆனால் உள்ள இருக்கிற அற்புதத்தை பார்க்க முடியல. கட்டவிழ்க்கணும். தேவையில்லாத விஷய சேலைகளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க. சேலைகளை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுங்க. கையில் இருக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படியே கை, அடடா என்ன அப்படியே இருக்குது அந்த கை. 2 கையும் பார்க்குறாங்க. காலை ரிமூவ் அந்த ரிஜெக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் எடுத்து போடுறாங்க. ஆஹா அப்படியே இருக்குது கால். முகத்தை ஆஹா லாசருவே தான். ஆண்டவர் சொல்லும் போதும் எவ்வளோ அழகாக அங்கே சொல்கிறார் பாருங்க. யாரை கூப்பிட்றாரு? இவர் வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. லாசருன்னு பேர் சொல்லாமல் வெளியே வாப்பா, நீ தான் இருக்கிற, வெளியே வாப்பா அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியாண்டு தான் என்ன ஆகுது? வாய்ப்பு இருக்குல்ல, வெளியில வா அப்படின்னு சொன்ன எல்லாரும் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா, லாசருவே வெளியில வா, ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு. லாசரு வெளியே வந்த உடனே எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. லாசரு தான் வெளியே வந்தார். நீங்க கேட்ட அற்புதத்தை தான். அல்லேலூயா. நீங்க அழுதுகிட்டு இருந்தீங்க, நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, அதுதான். ஆனா அதை கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த சீலைகளை கொஞ்சம் எடுத்து போடுங்க. அதே போல் நம்ம உள்ளத்தில் சில சமயங்களில் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. எனக்கும் உங்களுக்கும் தேவன் வைத்திருக்கிற அற்புதத்தை முழுமையாய் காணாதபடிக்கு, அதை முழுவதுமாய் அனுபவிக்காதபடிக்கு, அதை முழுவதுமாய் கேஸ் பண்ணாதபடிக்கு உள்ள சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணணும். நான் அற்புதத்தை காணணும். We need to unwrap, we need to unbind, and we need to reject the unwanted things in us. நமக்குள்ளாக இருக்கிற காரியங்களை ரிஜெக்ட் பண்ணணும். சில சமயத்தில் நான் மெடிசனே எடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க தானே. நான் மெடிசனே எடுக்க மாட்டேன். போன வருஷத்தில் நினைக்கிறேன், போன வருஷமா இந்த வருஷமா எனக்கு ஞாபகம் இல்லை. நான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வேலையாக போக வேண்டியது. அதே நேரம் பார்த்து அங்கே போகிற வழியில், வெள்ளூருக்கு போகிற வழியில் ஒரு ஆம்பூர் சைடில் ஒரு சாவாயிடுச்சு. அது ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு போதகர். யார்? சபையை நடத்தக்கூடிய போதகர். சர்ச்சை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. மெயின் ரோட்டில், ஹைவேல மெயின் ரோட்டில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளவு பணத்தை போட்டு அவ்வளோ கட்டியிருக்கிறாரு. சரி, என்னாச்சு இறந்துருக்கிறாருன்னு விசாரித்தா, அவருக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட பலவீனம், வியாதி வந்திருக்கு. நான் மெடிசனே எடுக்க மாட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? கர்த்தர் எப்படியும் எனக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். சில சமயத்தில் டாக்டர் மூலமாகவும் அற்புதத்தை செய்வார், மருந்து மூலமாகவும் அற்புதத்தை செய்வார். சில சமயத்தில் அவர் சூப்பர் நேச்சுரலாகவும் அற்புதத்தை செய்வார். சந்தேகம் இல்லை, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா வைத்தியன் தானே, கூட இருந்த 12 சீஷரில் ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் பக்கத்தில் வச்சிருக்காரு பாருங்க. அவருக்கு தெரியுங்க, இவர் மெடிசன் எடுக்கல. எனக்கு ஒரே வேதனை ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி நாளில் அவர் சாக போகிற கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இறந்துட்டாரு. அப்போ மெடிசன் எடுக்கல. இதுதாங்க நான் உள்ளுக்குள்ள ரிஜெக்ட் பண்ண வேண்டியது. நான் அடம் பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. கர்த்தரே வரணும், கர்த்தரே கையை நீட்டணும், அப்படி போட்டு ஆண்டவரை போட்டு அழுத்தக்கூடாது. இயேசுவே அவர், நான் கண்ணை மூடிட்டு இருந்தா ஒரு மூளையிலிருந்து ஒரு ஒளி வரணும். இந்த படத்தெல்லாம் பார்ப்போமே சினிமாவில், அப்படியே அவர் இப்படி கையை காட்டுவார், இங்கேருந்து ஒரு ஒளி வரும், அப்படியே ஒரு மனுஷன் மேலே படும், அப்படியே அவர் சரியாயிடுவார். சரி இல்லைங்க, இப்படி எதிர்பார்க்க கூடாது. கர்த்தருடைய வழிகள் வித்தியாசமானவைகள். அது வித்தியாசம்தான், அது சூப்பர் நேச்சுரல் தான், அது சுப்ரீம் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் சில விஷயத்தை கர்த்தர் சொல்கிறத மாதிரி நான் செய்யணும். மெடிசனை எடுங்கன்னு சொன்னால் எடுங்க. ஆன்லைனில் பார்க்குறவங்க கோச்சுக்காதீங்க தயவுசெய்து. மெடிசன் எடுக்கிறீங்களா எடுங்க. சுகரா, பிபியா, வேறு என்னென்ன இருக்குது,
என்ன பலவீனமாக இருந்தாலும் நிறைய இருக்குது, அதனால வரமாட்டேங்குது வாயில். புதுசாக புதுசாக வியாதி வருது, புதுசாக வேக்சினும் வருது. எடுத்துக்கோங்க, ஜெபம் பண்ணிட்டு எடுங்க. இது மூலியமாக நீங்கள் சுகம் கொடுக்குறீங்களா, ஜெபம் பண்ணிட்டு எடுங்க. என்ன ஒரு மருந்துக்கு அடையாளம், அதனால தான் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க. சரி, அதுக்குன்னு பாட்டில் போட்டு விற்கக்கூடாது, நான் அதை சொல்லலைண்ணா. ஆமாம், அது ஒரு எண்ணெய். சரி, ப்ரேயர் பண்ணிட்டு எடுங்க, தடவுங்க. வலியா ஏதாவது செய்யுங்க, டாக்டரை போய் பாருங்க. உடம்பு சரியில்லை, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க. சரி, தாங்க முடியுதா, சரி ஆகுதா பார்க்கலாம். ஆகலையா, 3 நாள் ஆகலையா, போயிடுங்க. முதல்ல வீட்டு வைத்தியம் செய்யுங்க, அப்புறமா போய் பண்ணுங்க. மெடிசனே எடுக்கிறது இல்லை. சொல்லமா சீலைய முகத்தை சுற்றில இருக்கிற அந்த துணியை எடுக்கணும், கட் அவிழ்க்கணும். அப்போ தான் ஃப்ரீயாக அந்த முழுமையான அற்புதத்தை பார்க்க முடியும். லாசரு ஃப்ரீயாக வெளியே இருக்க முடியும். ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் வச்சுட்டாருங்க, அதை நான் ரிசீவ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ரிசீவ் த்ரூ ஹிஸ் வேஸ். ஹல்லேலூயா. ரிசீவ், பிலீவ் மாத்திரம் இல்லை, ரிசீவ் த்ரூ ஹிஸ் வே. சில விஷயங்களை என் வாழ்க்கையில் நிராகரிக்கணும் தான். சில விஷயங்களை அடம் பிடிச்சிட்டு உட்காரக்கூடாது. கர்த்தரே வந்து காப்பாற்றணும்னு வந்து உட்காரக்கூடாது. அவரே வந்து செய்யணும், அவர் கையே வந்து செய்யணும். ஜனங்களை எதுக்கு வச்சிருக்காரு, குடும்பத்தை எதுக்கு வச்சிருக்கிறாரு, சபையை எதுக்கு வச்சிருக்கிறாரு, என்னை சுற்றிடும் ஒரு உற்றார் உறவினர்கள் எதிர்க்க வச்சிருக்காரு. எல்லாம் அவசரத்துக்கு கூட இருக்கிறாங்கல்ல. ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் தூக்குறதுக்கு தானே. கர்த்தரையே நம்ம பிடிச்சிட்டு இல்லை, எல்லாத்தையும் கர்த்தரை வச்சிருக்காரு. அவர் மெடிசன் எடுக்கலை, ஒரு உயிர் போயிடுச்சு. அவர் கொஞ்சம் ஞானமா, பாஸ்டர் அவர் கொஞ்சம் ஞானமா, இல்லை போகலாம், நான் போய் சரி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் ஓடணும், இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். நம்மளுக்கெல்லாம் அப்படி தான் தோணுது. என்னடா அது 40 வயசு ஆகல, இப்போவே அந்த வழி இந்த வழி அது வழி இது பிரச்சனையாகிட்டு இருக்குது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறோம், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பலன் கொடுங்க, கொடுத்தா இன்னும் நான் ஊழியம் பண்ணுவேன். இப்படி தான் ப்ரேயர் பண்ணுறோம். வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையே உஷாராகிடுவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு கோல்டான பதார்த்தம் சாப்பிட மாட்டோம். எவ்வளோ பெரிய கல்யாணமானாலும் போயிட்டு அந்த டைமில் தான் வேறு கல்யாணம் வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்போ போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்கும். சண்டே இருக்குது மகனே, உஷாராக இருக்கணும், சில விஷயத்தை நிராகரிக்கணும். வர்றது எல்லாம் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ளே தள்ளிக்கிட்டா சண்டே பிரச்சனை. ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்யணும். நம்ம இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதை சொல்கிறோம், வெள்ளிக்கிழமையே கொஞ்சம் உஷாராக இருங்க, வெள்ளிக்கிழமை பதட்டமாவாதீங்க, வெள்ளிக்கிழமைக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுக்குங்க, கொஞ்சம் காமாக இருங்க. சண்டே சர்வீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. சாட்டர்டே எந்த சண்டையும் வீட்டில் போடாதீங்க, ஏன்னா சண்டே முக்கியம். ஏன்னா சாத்தான் சில சமயத்தில் சண்டையை சாட்டர்டே தான் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் பேசுறது கேட்குறேன், சாட்டர்டே தான் பிரதர் எனக்கு தூக்கம் வர மாட்டேருக்குது, ஃப்ரைடே தான் பிரதர் எனக்கு தூக்கம் வர மாட்டேருக்கு. சேம் பிஞ்ச். அதே தான் எனக்கும், சாட்டர்டே தான் தூக்கம் வர மாட்டேருக்கு, ஃப்ரைடே தான் தூக்கம் வர மாட்டேருக்கு. எவ்வளோ தடை. ஆனால் சில விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணணும் இல்லையா? ரிஜெக்ட் பண்ணாதான், நிராகரிச்சாதான், ತಿರಸ್ಕರಿಸಿದರೆ நம்ம அற்புதವನ್ನು பூர்த்தியாகி அனுபவிಸಬಹುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, do not worship your weakness. எப்போ பார்த்தாலும் பலவீனத்தையே பேசிக்கிட்டு இருப்போம். ஆமாம், ஐயோ எந்திரிக்க முடியல, ஐயோ படுக்க முடியல, ஐயோ நடக்க முடியல, ஐயோ அதை செய்ய முடியல, ஐயோ இதை செய்ய முடியல. Do not worship your weakness. If you are saying again and again and again about your weakness, you are boasting your weakness. இல்லையா? உங்கள் வீக்னஸை நீங்கள் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, வீக்னஸை தான் ஆராதிக்கிறீங்க. இருக்கட்டையா, வலி இருக்கட்டையா, ஆனாலும் நடப்பேன், போகணும். அப்படி ரிஜெக்ட் பண்ணுங்க, அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். லொரின் வந்து என்கிட்ட சொல்லுவா, என்னை பற்றி நீங்கள் எதுவுமே வலி இருந்தனா வந்தால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு என்கிட்ட சொல்லுவா. நான் வந்து ஜாஸ்தியாக சொல்லவே மாட்டேன். நீங்கள் 3 நாள் கழிச்சு அவளே சில சமயத்தில் கண்டுபிடிப்பா, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னுவா. நான் ஏன் சொல்லணும், முடியலன்னு போது நான் உனக்கு சொல்கிறேன். ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சா, முடியலம்மா கொஞ்சம் ரசம் வச்சு கொடுமா சொல்கிறேன், வேணும்னு போது சொல்கிறேன். இல்லைன்னா எனக்கு அதை குறித்து நான் அதிகமாக தலையை கெடுத்துக்கூடாது, என் பலவீனத்தை குறித்து அதிகமாக தலையை கெடுத்துக்கூடாது, என் வியாதியை குறித்து அதிகமாக தலையை கெடுத்துக்கூடாது.
இருக்கு, வேற வழி இல்லை, வந்துடுச்சு. சரீரத்தில் இருக்கிறோம், சாகிற வரைக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும், ஏதாவது ஒரு பலவீனம் இருக்கும், ஒரு முள் என்னை குத்திக்கிட்டே தான் இருக்கும். பவுல் சொல்றாரு, அந்த முள்ளை எடுத்து போடுங்க, அந்த முள்ளை எடுத்து போடுங்க, அந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் வேற சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அதான் முக்கியம். அதுக்கப்புறம் அவர் பேசவே இல்லை. அந்த மாதிரி தான் நானும் நீங்களும் இருக்கணும். Do not worship your weakness. அப்போ நான் பலவீனத்தை, இந்த வலி, இந்த வயசுலேயே இந்த வலியா, இந்த 40 வயசுலேயே இந்த ஹார்ட் அட்டாக்கா, அதுவா இதுவா, அந்த பிரச்சனையா இந்த பிரச்சனையா, வேண்டாங்க, வேண்டாம். அதை குறித்து யோசிக்க வேண்டாம். கர்த்தர் கொஞ்சம் விஷயத்தை ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாரு. அந்த சீலையை எடுத்து போடுங்க, அந்த துணியை, அந்த ஆடைகளை களைந்து போடுங்க, அந்த விஷயத்தை எடுத்துருங்க, ரிஜெக்ட் பண்ணுங்க. நான் மெடிசன் எடுக்க மாட்டேன், அது அப்புறம் வீக்னஸ். என்னங்க அர்த்தம்? do not live in sympathy. மற்றவங்க பரிதாபத்திலேயே வாழ்வோம். எப்போ பார்த்தாலும் பாருங்க இப்படி தான் இருப்போம். ஏன்னா அவங்க பரிதாபப்படணும் என் மேலே. என்ன பிரதர் ஆச்சு அப்படின்னு அவங்க என்ன கேட்கணும். என்ன பிரதர் ஆச்சு? ஒன்றும் இல்லை பிரதர், இந்த மாதிரி பிரதர், இந்த மாதிரி பிரதர். ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிற? இல்லைங்க இந்த மாதிரி ஆச்சு. அதுக்குன்னே அந்த முகத்தை ஒருவேளை வாட்டமாக வச்சுப்பாங்களோ என்னன்னு தெரில. சொல்லுமா, மற்றவங்க பரிதாபத்தில் வாட வேண்டாம். நம்ம ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, கட்டை விழுத்து விடுங்கள். கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார். நல்ல அற்புதத்தை செய்து விட்டார். செய்யறதுக்கு முன்னாடி கல்லை எடுத்து போடுங்க. அற்புதத்தை செஞ்சிட்டாரு, அதை முழுவதுமாக அனுபவிக்கணும். ரிஜெக்ட் பண்ணுங்க. அதை முழுவதுமாக நான் அனுபவிக்கணும்னு சொன்னால் அதை விஷயத்தில் ரிஜெக்ட் பண்ணுங்க. அந்த சிம்பத்தியில் வாழ்றதை வேண்டாம். மற்றவங்களுடைய உதவி நமக்கு தேவைப்படலாம், ஆனால் மற்றவங்களுடைய சிம்பத்தி எனக்கு வேண்டாங்க. இது நல்லா கவனிச்சுக்கணும். யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு தனிக்காட்டில் இருக்க சொல்லலை. அதே சமயத்தில் எல்லாரும் என் மேலே பரிதாபம் இருக்கணும், பரிதாபமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லலை. இந்த சிம்பத்தி லைஃப் தான் ரொம்ப பேடுங்க. ஏன்னா மற்றவங்களையே நம்பி 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 நான் வேலைக்கு போக மாட்டேன். மற்றவங்களையே நம்பி 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 நான் எனக்கு செய்ய வேண்டியதை, நான் செய்யக்கூடியதை செய்ய மாட்டேன். மற்றவங்களையே நம்பி 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 அவங்க பரிதாபமாக இருக்கணும், அவங்க அதை செய்யணும், இவங்க இதை செய்யணும், அவங்க காசு தரணும், அவங்க கையை பிடிக்கணும், அவங்க வேலையை தரணும், அவங்க சாப்பாடு வாங்கி தரணும், அவங்க கிராசரி வாங்கி தரணும், இதையே நம்பி 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 அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். சில சமயத்தில் சபையை குறித்து சில சமயம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், சர்ச்சு வாடகை கட்டுறது கஷ்டம். யாராவது நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு வைங்களேன். சர்ச்சு வாடகை எப்படி கட்டுறீங்க, இது எப்படி கட்டுறீங்க, எப்படி சமாளிக்கிறீங்க, வீட்டையும் பார்க்கணும் சர்ச்சையும் பார்க்கணும். நீங்கள் வேணால் அந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்துக்குங்களேன், உங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ ரூபா, இவ்வளோ 1000 ரூபா வரும். என்னை பார்த்து சொல்லுவாங்க. எனக்கு அது பரவாயில்ல, நான் கஷ்டப்பட்டு கடனை வாங்கியாவது நான் கட்டிக்குவேன். இன்னொருத்தருடைய தயவில் எனக்கு வேண்டாம். என் சபையானாலும் சரி, என் குடும்பமானாலும் சரி, உதவி தவறில்ல. ஆனால் இன்னொருத்தருடைய தயவு, அந்த சிம்பத்தியில், ஐயோ சின்ன சபை என்னங்களா, அதனால் இவங்க கொஞ்சம், அவங்க கொஞ்சம் கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, இந்த கதையே வேண்டாம் என்கிட்ட. அழைத்தவர் கர்த்தர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். வழி கடினம்தான், ஆனால் வித்தியாசம். வழி கடினம்தான், ஆனால் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. இன்னொருத்தருடைய சிம்பத்தி எனக்கு வேண்டாம். இந்த சிம்பத்தியில் வாழ்கிற விஷயத்தில் தான் எடுத்தேன். இதுதான், இது மாதிரி விஷயங்களை தான் ரிஜெக்ட் பண்ண சொல்கிறாரு. அப்போ தான் நான் முழுமையான அற்புதத்தை காண முடியும். கூப்பிட்டாச்சு, கொடுத்தாச்சு, அற்புதத்தை கொடுத்தாச்சு, லாசருவை வெளியே கொண்டு வந்தாச்சு. ஆனால் அந்த சீலையை நான் என்ன பண்ணணும்? ரிஜெக்ட் பண்ணணும். ரிஜெக்ட் பண்ணாதான் லாசருவை பார்க்க முடியும். இப்போ எனக்குள்ளாக இருக்கிற இந்த காரியங்களெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணாதான் முழுமையான அற்புதத்தை, சமாதானத்தை பெற முடியும். நான் சமாதானத்தை என் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. எனக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆனால் எனக்கான அந்த
எலிஜிபிலிட்டி அல்லது அந்த தகுதியோ அல்லது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நிலை வரணும்னு சொன்னால் எனக்குள்ளாக இருக்கிற காரியம் வெளியில் போகணும், ரிஜெக்ட் ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டு சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீ, உம்மாலே எல்லாம் கூடுமே. கானாவின் திருமணம் நின்று போகும் வேளையில் அதிசய செயலால் நடத்தினே. மீண்டுமாய் சொல்லுவோமா? மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினீர், உம்மாலே எல்லாம் கூடுமே. ஆமாண்டவரே, கானாவின் திருமணம் நின்று போகும் வேளையில் அதிசய செயலால் நடத்தினீ. நீ சொல்லிட உலகம் உண்டானதே, நீ சொல்லிட மாறா மதுரமானதே, நீ சொல்லிட நீ சொல்லிட தரித்திரம் தொலைந்து போனதே. உம் செயல்கள் சிறப்பானவை தேவா. சொல்லி பாடலாமா? உம் செயல்கள் சிறப்பானவை தேவா. உம் வழிகள் சொல்லி பாடலாமா? உம் வழிகள் சிறப்பானவை தேவா. ஆமாண்டவரே, உம் வழிகள் சிறப்பானவை தேவா. உம் வழிகள், உம் வழிகள் சிறப்பானவை தேவா. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அவருடைய வழி வித்தியாசமானது. Believe God's way and receive through God's way. நமக்குள்ள கர்த்தர் ரிஜெக்ட் பண்ண வேண்டியதை சொல்லும்போது ரிஜெக்ட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணுங்க இதை அப்படின்னு சொல்லும்போது ரிமூவ் பண்ணலாம். அப்பதான் முழுமையான அற்புதத்தை, அதிசயத்தை நம்முடைய கர்த்தர் வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். மீண்டுமாய் சொல்லுவோமா? உம் செயல்கள், உம் செயல்கள் சிறப்பானவை தேவா. ஹவுது கர்த்தனே, உம் செயல்கள் சிறப்பானவை தேவா. நீ சொல்லிட, நீ சொல்லிட நொடியில் உலகம் உண்டானதே, நீ சொல்லிட மாறா மதுரமானதே, நீ சொல்லிட ஓடி போனது, நீ சொல்லிட